வெல்கம் பேக் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி தான். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் ஃபிங்கர்ஸ் நீங்கள் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உண்மையாகவே சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த பன்னீர் ஃபிங்கர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிடுறேன். தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட பன்னீர். ஸோ ரெண்டுமே ஹோம்மேட் பன்னீர் தான். ஹோம்மேட் பன்னீரில் செய்யும் போது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்கள் பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ பன்னீர் ஃபிங்கர் செய்கிறதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சொல்கிறேன் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான சால்ட், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பன்னீரை நம்ம ஃபிங்கர் ஷேப்க்கு கொஞ்சம் சைஸ் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம ஹோம்மேட் பன்னீரை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை கொஞ்சம் நேரம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சேர்த்து ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், வத்தல் பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணியிருக்கிற பன்னீர் ஃபிங்கர்ஸை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ பன்னீர் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கோட்டிங் பேட்டர், பன்னீர் மேலே கோட் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கான மாவு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ மைதா மாவை 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எல்லா ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் வச்சுருக்கிறேன். தேவையான சால்ட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். நல்ல காஞ்ச ப்ரெட்டை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக வச்சுக்கோங்க. இல்லை ரஸ்க் பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மைதா மாவு வச்சுருந்து பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துருங்க. ஸோ கொஞ்சம் சில்லி, வத்தல், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஸோ சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, பன்னீர்லேயும் சால்ட்டு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ நல்லா பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்க வேண்டாம். ஸோ இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸ் நீங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாலும், ஒரு கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, ரொம்ப தின்னாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு வச்சுருங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஃபிங்கர்ஸ் எடுத்து நம்ம மாவில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஆயிலில் பொரிச்சு மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஒன்று ஒன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டு பொரிச்சிட்டிங்க அப்படின்னா குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ரொம்ப கோல்டன் கலராக வர வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. ஸோ கிறிஸ்பி பன்னீர் ஃபிங்கர்ஸ் செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி, அதே டேஸ்ட்டில் இருக்குது, அதே டெக்ஸ்டரில் நல்லா கிறிஸ்பாகவே செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கிறிஸ்பி பன்னீர் ஃபிங்கர் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லிடுங்க.